தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் முதியோர் காப்பகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு முதியவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காப்பகத்தில் மேலும் ஒரு முதியவர் உயிரிழந்திருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது தென்காசி மாவட்டம் விஷாம்பரத்தில் இயங்கிட்டு வந்த ஒரு முதியோர் காப்பகம் ஒன்று இயங்கிட்டு வந்ததுங்க. ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட முதியோர்களை வைத்து பராமரிச்சுட்டு வந்த இந்த நிலையில இங்கு உள்ள விநியோகிக்கப்பட்ட குடிநீர்ல பாக்டீரியா காரணமா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொஞ்சம் அங்கே தங்கியிருந்த முதியோர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து வெகு விரைவாக 10க்கும் மேற்பட்டோர் என்ன பண்ணாங்கன்னா தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனா அங்க சிகிச்சை பலன் இல்லாம 3 பேர் உயிரிழந்து விட மீதம் உள்ளவர்கள ஏறத்தாழ ஒரு 7 பேருக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டாங்க. இந்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மற்றொரு முதியவர் இறந்து போக இன்று அதிகாலை 4 மணி அளவுல அதே தென்காசி பகுதியை சேர்ந்த செல்வராஜ் அப்படிங்கிறவர் 50 வயதுடைய செல்வராஜ் அப்படிங்கிறவர் தற்போது உயிரிழந்திருக்கிறாரு. இதன் மூலம் அந்த தென்காசி முதியோர் காப்பகத்துல குடிநீர்ல இருந்த பாக்டீரியா காரணமா இறந்தவர்களோட எண்ணிக்கை தற்போது வரை 6 எட்டி இருக்குது. இன்னும் 4 பேர் சிகிச்சையில தற்போது வரை இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த குடிநீர்ல எவ்வாறு அந்த நுண்ணுயிரி கலந்தது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனையில அந்த முதியோர் காப்பகத்தோட உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில பலியானோர் எண்ணிக்கை இன்று காலை வரை 6ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 4 பேருக்கு தற்போது நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது. செந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.